சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தீர்மா அந்த பிரச்சனை ஏன் இந்த பிரச்சனை பாமகவில் வெடிக்கிறது? தன்னுடைய மகள் வயிற்று பேரனும் அரசியலில் முக்கியத்துவம் இருக்கணும்னு நினைக்கிறார் டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு. அன்புமணியும் சௌமியாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கட்சி நம்ம கட்டுப்பாட்டுக்கு தான் முழு கட்டுப்பாட்டுல இருக்கு. அன்புமணி சௌமியான்னு வேற சொல்றீங்க. அது இது அன்புமணினே சொல்லாமே, முடிவு அன்புமணியே எடுக்கிறான்னு சொல்ல முடியாது. இல்ல 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 இப்போ சௌமியா தான். ஐயா ராமதாஸ் எங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்காரு? திண்டிவனத்துல. இவருக்கு எங்க வச்சு? திண்டிவனம், விழுப்புரம், கூட்டுரோட்ல இவருக்கு ஒரு ஆஸ்பத்திரி. அன்புமணி ஆஸ்பத்திரி. ஒரு பேஷண்ட் வரல. அப்போ 10 ரூபா சம்பாதிக்க துப்பு இல்ல, என்ன ஆஸ்பத்திரி நடத்துற? யாரு? அப்பா மகனை திட்டுவதை பல பேர் கேட்டிருக்க, நானும் கேட்டேன். அன்புமணி சொல்லுவாரு, ஐயோ உங்களுக்கு இவரை போய் நம்பிட்டு இருக்கீங்க, வேலை இருந்தா பாருங்கய்யா, போங்கய்யா. யாரு? எங்களை எல்லாம் போகிற கட்சிக்காரர்களை. ஐயாவை நம்பாதன்னு. ஐயாவை நம்பாத, வேலை போல அங்க தேதி வேணும், இங்க தேதி வேணும், அவர் விட்டுட்டு சொந்த வேலையை பாருங்க, போங்கய்யா. இதுதான் அன்புமணி ராமதாசனுடைய அரசியல். இந்த பாசமுள்ள மகன் கட்சியில நீங்க GK மணி 40 ஆண்டு காலம் பயணித்தவர். அவரை தூக்கி எங்க வீசினீங்க? கௌரவ தலைவர்னு. கௌரவம் இல்லாத தலைவர். ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த கூட்டத்தில் அவர் சொல்றாரு, சட்டசபைக்கு நேரம் போனுங்கிறாரு. நீ அங்க போய் என்னத்தையே சாதிச்ச? அன்புமணிக்கு கூட்டம் அதிகமா சேருதா, குருவுக்கு அதிகமா கூட்டம் சேருதான்னா குருவுக்கு தான் அதிகமா கூட்டம் சேருது. இதற்காகவே குரு விரட்டப்பட்டார். நீங்க அன்புமணி நிறைய பேரை விரட்டினாருன்னு ஒரு லிஸ்டே போடுறீங்களே. ஆமா, உண்மை இப்போ சொல்லித்தான் ஆகணும். சண்டையே அதுதாங்க. இப்ப கடைசியா அப்பாவையே விரட்டுகிற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. நீ ஓய்வு பெறு, நான் பாத்துக்கிறேங்க. ராமதாஸுக்கு ஓய்வு பெறு. நீ 86 வயசு ஆச்சு. கிடுகிடு போராட்டம், படுபடு போராட்டம், நடக்கவே முடியல, ஓடவே முடியல. ஏன் நீ ஓய்வெடு, நான் பகல் 12 மணிக்கு தான் எந்திரிப்பேன், நான் பாத்துக்கிறேன் இந்த கட்சியை. யார் சொல்றது? மக்கள் சொல்றாங்க சார். சின்ன ஐயான்னு கூப்பிடணும்னு சொல்றாரு. பெரிய ஐயா செய்தல பாதி கூட செய்யலையே. பெரிய ஐயாவும் காலாவதி ஆயிட்டாரு, பாமகவும் காலாவதி ஆகி, சின்ன ஐயாவும் காலாவதி ஆகி பதவி சண்டையில். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், உடனே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம் பாண்டியன் சார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அப்பா மகன் சண்டை கடந்த ஒரு வாரமாகவே ரொம்ப பூதாகரமா வெடித்திருக்கிறது. நானே இனிமேல் தலைவர் அப்படின்றாரு. ஐயா நிறுவனரா மட்டும்தான், எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன், எந்த பெரிய உயர் பதவியும் வேண்டான்னு சொல்லி துறந்து இன்றைக்கும் ஒரு போராளி தலைவனாகவே தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார் ஐயா ராமதாஸ். இன்னைக்கு கட்சி தலைவரா நானவே இருப்பேன், செயல் தலைவர் தான் அன்புமணின்னாரு. அதனுடைய நீட்சியா சமரசமே ஆகாமல் இருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் பேசி தீர்த்துப்போம், அதெல்லாம் ஐயாவோடு நான் பேசி தீர்த்துப்பேன், ஐயா தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு அறிக்கையும் கொடுக்குறாரு அன்புமணி ராமதாஸ். ஆனால் அந்த பிரச்சனை ஓய்ந்த பாடில்லை. இன்னொரு பக்கம் நேற்றைக்கு வடிவேல் ராவணன் வேற அந்த கட்சியின் பொதுச் செயலாளர், அவர் திலகபாமா பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமா கட்சி விட்டு போயிடுங்க, எங்க கட்சி வரலாறே தெரியாம நீங்கெல்லாம் ஐயா எடுத்த நடவடிக்கை ஜனநாயக படுகொலைன்னு சொல்லுவீங்களா அப்படின்லாம் ஒரு பெரிய பிரச்சனை போர்க்களமா இருக்கிறது. தீர்மா அந்த பிரச்சனை ஏன் இந்த பிரச்சனை பாமகவில் வெடிக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடித்தட்டு என்பது வன்னியர் சங்கம். வன்னியர் சங்கம் 80 to 90 வன்னியர்களை ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியான சக்தியாக மாற்றியவர் ராமசாமி படையாச்சி. SS ராமசாமி படையாச்சி. அதுதான் வன்னியர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு அவர் அதை காங்கிரஸில் கரைத்து விட்டார். ஓகே, வன்னியர்களுக்கு எந்த விதமான நலனும் இல்லை. SS ராமசாமி படையாச்சார் நடத்திய உழைப்பாளர் கட்சியா? ஆமா ஆமா. அப்போ நிறைய எம்எல்ஏக்களே இருந்தாங்களா அந்த கட்சிக்கு? ஆமா ஆமா. அப்போ நல்ல டாப்பா இருந்தது. ஆமா ஆமா. ஓகே, அது தனியாக நின்றிருந்தால் ஒரு பெரிய சக்தியா மாறி இருக்கும். ஓகே. ஆனா அவரு குறைந்த காலத்துல அந்த காங்கிரஸில் இணைத்து விட்டார். அதோட வன்னியர்களுக்கான வரலாறு முடிந்தது.
அதன் பிறகு நீங்க இந்த வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்தவள் சா சுப்பிரமணியன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. ஓகே. சாசுன்னு சொல்லுவாங்க. சாசு. அப்புறம் வன்னி அடிகளார். ஆமா. வன்னி அடிகளார், ஏகே நடராஜன், இப்படி ராமதாஸ், இன்னும் சிஎன்ஆர சொல்லணும், சிஎன் ராமமூர்த்தி. இவர்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த வன்னியர்களுக்கான எழுச்சியை ஒரு வரைமுறைப்படுத்தினார்கள். பூத்த அருள்மொழி அதெல்லாம் நீங்க ராமதாஸுக்கு அந்த வேற பேட்ச், அடுத்த பேட்ச். அதான் பூத்தா அருள்மொழி, பூத்தா அவருடைய தம்பி பூத்தா இளங்கோவன், இவர்களெல்லாம் இந்த வன்னியர் இயக்கத்துக்கு செய்த தியாகம் வளையளவு தியாகம், பெரிய தியாகம், பெரிய தியாகம். நீங்க இந்த வரலாறுலாம் சொன்னாதான் இந்த பிரச்சனையை பேச முடியுமா? ஆமா ஆமா. ஓகே. நீங்க நுனிப்புள் மேய முடியாதுல்ல, வரலாறை நம்ம இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இது இந்த வரலாறு வந்து எல்லாருக்கும் போய் சேரணுமா, குறிப்பா வன்னியர் சமூகத்துக்கு? இல்ல, எல்லாரும் தமிழ். எனக்கு இந்த தமிழ் சாதி ஒரே சாதி தான். சரி. தமிழ் சாதி அது தலித் சாதியாக இருந்தாலும் சரி, வன்னியர் சாதியாக இருந்தாலும் சரி, முக்குளத்தோர் சாதியாக இருந்தாலும் சரி, நாடார் சாதி, பிள்ளை எந்த சாதியாக இருந்தாலும் அது தமிழ் சாதியாக மாற வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியாருடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். அப்போ இந்த வரலாறுகளை இளைஞரிடம் கொண்டு போய் சேர்த்தாதான் எதிர்காலத்தில் இவர்களை ஒற்றுமைப்படுத்த முடியும். ஓகே ஓகே. அப்போ அதனால அந்த வன்னியர் சங்க வரலாறு சொல்ல வேண்டியது. அப்போ இதுதான் வன்னியர் சங்கமாக மாறுது. வன்னியர் சங்கமாக மாறிய பிறகு அது அரசியல் அதிகாரம் இல்லாமல் நம்ம எந்த இடத்துக்கு போக முடியாது. அப்போ வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறும். ஓகே. பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறுகிற பொழுது வன்னியர் சங்கம் டு பாட்டாளி மக்கள் கட்சியில தான் நீங்க சொல்லுகிற பூத்தா அருள்மொழி, இளங்கோவன், கிருஷ்ணகிரி எம்பியா இருந்தார், இப்ப அதிமுக இருக்கார். இவர்களெல்லாம் பல குண்டர் சட்டம், பல தேசிய பாதுகாப்பு சட்டம், பல வழக்குகள். ஏன்னா திமுக அதிமுக இரண்டுமே எம்ஜிஆரே என்ன பண்றாரு, எனக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறாரு ராமதாஸ். கேட்கிற பொழுது எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்துல 86 எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற காலத்துல அனைத்து சங்கங்களை வா, நரிக்குறவர் சங்கத்திலிருந்து குயவர் சங்கம் முடிந்து 100 சங்கத்தை உட்கார வச்சுட்டார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் சிஎம். ஓகே. எம்ஜிஆரை நோக்கி இடஒதுக்கீடு கேட்கிறாரு, எங்க வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறாரு. அந்த போராட்டம் எப்படி திட்டமிடப்படும்னா ஹைவேஸை ஒட்டிய கிராமங்களில் தான் அந்த போராட்டத்துக்கான எழுச்சி திட்டமிடப்படும். அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஹைவேஸை ஒட்டி இருக்கிற கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்க, மரத்தை வெட்டி சாலையில் போட்டுருவாங்க. போராட்ட வடிவமே மரத்தை வெட்டி. ஆமாம் 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 ஆமாம். இதுதான் இந்த மக்களை, வன்னியர் மக்கள்லாம் யாரும் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்து. ஓகே. இந்த போராட்டம் தான் ராமதாஸை நீங்க உலகம் முழுக்க தெரிய வச்சு. நான் ராமதாஸ் அதான் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாவட்ட செயலராக இணைகிற பொழுது இந்த பழைய ராமதாஸ் மருத்துவமனை 2 ரூபா 5 ரூபாய்க்கு தான் ஊசி போடுவார். 2 ரூபா டாக்டர் 5 ரூபா டாக்டர். ஆமா, வீட்டுல இருந்து சைக்கிள் ரிக்ஷால 2 ரூபாயில 2 ரூபா கொடுத்து வருவார். வெறும் 2 ரூபா. திண்டிவனத்துல வீட்டுல இருந்து ஆஸ்பத்திரிக்கு இறங்கிட்டு 2 ரூபா கொடுக்க நான் கண்ணால பார்த்துருக்கேன். நானு, வள்ளிநாயகம், ஷெரீப்பு, இவர் இருக்கிற ஷெரீப்பு, இப்படி அத்தனை பேரும் நாங்கெல்லாம் கருப்பு சட்டைகள். அப்போ அத்தனை பேரும் பார்ப்போம். இப்போ அன்புமணி இருக்கார, பண்ணை வீடு இருக்குல்ல பனையூர்ல, பல ஏக்கராவில் அம்பானி வீட்டை இணையான வீடு வச்சிருக்காரு. அப்படியா? ஆமா சார். டிவி பாக்குறீங்களா இல்லையா? டிவில பாக்குறது இல்லையா? அப்புறம் பாருங்க சார், 10 ஏக்கராவில் வீடு இருக்கு. ஏதோ நீங்க ஏதோ 10 ரூம்ல இருக்கிற மாதிரி பேசுறீங்க. 10 ஏக்கராவில் வீடு பாத்தீங்களா பனையூர்ல? சொல்லுங்க. நானும் நேரம் போய் பார்க்கல, டிவியில காமிக்கிறான். கார் போய் வளையுது, வீடு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. 10 ஏக்கராக்கு அந்த பக்கம் இருக்கு. சரியா? அப்போ இந்த அன்புமணி ராமதாஸ் எங்க இருந்தாருன்னா கூட்டுரோடுல ஒரு ஆஸ்பத்திரி வச்சிருந்தார். திண்டிவனம், விழுப்புரம் கூட்டுரோடுல. இதெல்லாம் கற்பனை கதையல்ல, பிரபஞ்ச கதையல்ல, இதெல்லாம் உண்மை சம்பவம். ஒரு ஆஸ்பத்திரி வச்சு கொடுக்குறாரு. எம்பிபிஎஸ் முடிச்சார், ஏற்காடுல படிச்சார். படிச்சு முடிச்சு எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு விழுப்புரம் திண்டிவனத்துல
ஐயா ராமதாஸ் எங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்காரு? திண்டிவனத்துல. திண்டிவனத்துல. இவருக்கு எங்க திண்டிவனம் விழுப்புரம் கூட்டு ரோட்ல இவருக்கு ஒரு ஆஸ்பத்திரி, அன்புமணி ஹாஸ்பிட்டல். அன்புமணி ஆஸ்பத்திரி. ஒரு பேஷண்ட் வரல, ஒரு பேஷண்ட் வரல. அப்போ 10 ரூபா சம்பாதிக்க துப்பு இல்ல, என்ன ஆஸ்பத்திரி நடத்துற? யாரு? அப்பா மகனை திட்டுவதை பல பேர் கேட்டிருக்கேன், நானும் கேட்டிருக்கேன். ஏன்னா வருகிற நோயாளியிடம் கனிவாக பேசுவதில்லை. யார்? அன்புமணி. அப்போ ஆஸ்பத்திரியை மூட வேண்டியதா போச்சு. இதெல்லாம் வேண்டாமே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோமே. அப்படியா? இதெல்லாம் சொன்னாதான் சப்ஜெக்ட். அப்படியா? இதெல்லாம் சொன்னாதான். ஏன்னா அவர் பிறக்கும் போதே மத்திய அமைச்சராக பிறந்ததா தான் மக்கள் நினைச்சிட்டு இருக்கான். இது தெரியாதல்ல, இதெல்லாம் தான் வரலாறு. சொல்லுங்க. ஏன்னா தெரியாத வரலாறு தான் நீங்க சொல்ல சொன்னீங்க. தெரியாத வரலாறு இது எந்த மக்களுக்கும் தெரியாது, யாரும் சொல்ல மாட்டான். ஓகே. அப்போ கூட்டு ரோட்ல ஒரு மருத்துவமனை வைத்திருந்து சாதாரணமா 5 ரூபா ஊசி, அந்த ஏரியா 5 ரூபாய்க்கு தான் ஊசி போடுவான். இந்த மருத்துவமனை ஏழை எளிய வன்னியர் மக்களுக்கான மருத்துவமனையை அன்புமணி வைத்து அந்த மருத்துவமனையை நடத்த முடியாமல் மூடியவர் அன்புமணி ராமதாஸ். சரி, அன்றைக்கு அவருடைய வரலாறு அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவர் கார்பரேட்டா இருக்காரு. ஏன் கார்பரேட்ன்றீங்க? கார்பரேட் தான். கார்பரேட் சொல்லாம எப்படி சொல்ல முடியும்? ஏன் 7% வன்னியர் வாக்கு இப்போ எவ்வளோ இருக்கு? 1.5% போச்சு. என்ன காரணம்? நீங்க எத்தனை ஏழை எளிய வன்னியர் வீட்டுக்கு போனீங்க? 25 பேர் துப்பாக்கி சூட்டில் மரணம் அடைந்தான். அந்த 25 பேருடைய குடும்பம் இன்னைக்கு என்ன கதியில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் அன்புமணி? நான் கேட்குறேன். ஐயாவுக்கு தெரியும்ல. ஐயாவே இப்போ 86 வயசாச்சு ஐயா மிகுந்த மன உளைச்சல் இருக்காரு. அவரால் அரசியல் செய்ய முடியல. அப்ப அன்புமணி செய்யட்டுமே. அன்புமணி செய்யட்டுமே. செய்யலையே. அன்புமணியும் செய்யல, அன்புமணி அப்பாவும் செய்யாதனாலதான் இப்போ வன்னியர் வாக்குக்கு அந்நியர் வாக்கா போய் 1.5% குறைந்தது ஏன் என்பதுதான் இப்ப நம்ம பேசுற அரசியல். இப்ப நடக்கிற சண்டை என்ன? இப்ப நடக்கிற சண்டை என்னன்னா, ஐயாவுடைய மகள் காந்திமதி யாருன்னா பரசுராமன் ராமதாசனுடைய அக்காளுடைய மகன். அக்கா மகனுக்கே மகளை கொடுத்தாரு. காந்திமதி பரசுராமனுடைய 3வது மகன் தான் முகுந்தன். முகுந்தனை இளைஞரணி தலைவராக கொண்டு வந்து அன்புமணி தலைவர், அவர் கட்சி தலைவர். ஆமா, இவர் இளைஞரணி தலைவர். ஏன்னா தன்னுடைய மகள் வயிற்று பேரனும் அரசியலில் முக்கியத்துவம் இருக்கணும்னு நினைக்கிறார். யாரு? டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு. அன்புமணியும் சௌமியாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கட்சி நம்ம கட்டுப்பாட்டுக்கு தான் முழு கட்டுப்பாட்டுல இருக்கணும். சரி, அன்புமணி சௌமியான்னு வேற சொல்றீங்க. இது அன்புமணினே சொல்லாமே, முடிவு அன்புமணியே எடுக்கிறான்னு சொல்ல முடியாது. இல்ல இப்போ சௌமியா தான். இப்போ இல்ல சார், சௌமியா அன்புமணி தருமபுரியில நாடாளுமன்ற வேட்பாளர் ஆனாங்க. சொற்ப வாக்குகள்ல தான் தோத்து போனாங்க. அவங்க நிக்கணும்னு ஆசைப்பட்டவர் ஐயா தானே. ஐயாவும் தானே பிரச்சாரத்துக்கு போனாரு. அதெல்லாம் ஐயா பிரச்சாரத்துக்கு போனாரு. அதை தாண்டி சௌமியா அன்புமணி தான் இந்த கலவரத்துக்கு காரணம். அதே ஐயா தான் சொல்றாரு. ஐயா சொல்றாரு. நீங்க அதை எடிட் பண்ணி என்ன பண்ணீங்க? ராட்சசிங்கிறாரு. யார வார்த்தையெல்லாம் நீங்க எடிட் பண்ணீங்க சார். அப்போ ஏன்னா நீங்க அந்த குடும்ப சண்டை என்பதை மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தியவர் சௌமியா அன்புமணி தான் சொல்றாரு. பிரச்சனைக்கு காரணம் சௌமியா அன்புமணி தான். ஏன்னா தன்னுடைய மகனை தூண்டி விடுவதே சௌமியா தான் அப்படிங்கிறாரு. என்ன காரணம்னா, முகுந்தன் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது. முகுந்த அரசியலுக்குள்ளே வரக்கூடாது. இல்ல, அந்த கோபத்தை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே போன பொதுக்குழுல வெளிக்காட்டாரு. ஆமா, அவருக்கு என்ன அரசியல் தெரியும், அவருக்கு போய் நீங்க இந்த பொறுப்பு கொடுக்குறீங்க. இவருக்கே அரசியல் தெரியாத பாமக வரும்போதே யாருக்கு? அன்புமணிக்கு அரசியல் தெரியாத. இன்னைக்கு ஒரு தலைவர் ஆயிட்டாரு. தலைவர் யார் வேண்டுமானாலும் ஆகலாம். நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். நீங்க வைகோ மகனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை கடந்த ஒரு வாரமா. இது வேறையா? ஆமா, அப்பா வந்து மல்லை சத்யாவுக்கு சப்போர்ட் பண்றாரு. மல்லை சத்யாவை துரை வைகோ எதுக்குறாரு. அவன் நடந்த கூட்டத்துல பாதியிலே வெளியேறாரு. யாரு? துரை வைகோ. ஏன்? துரை வைகோவுக்கு வரலாறே தெரியாது, அரசியல் தெரியாது,
கட்சி தெரியாது, திமுக உடைந்தது தெரியாது, திமுகவை 93ல வைகோ உடைத்து கொண்டு வெளியேறிய தெரியாது, வரலாறு தெரியாது. இல்ல மதிமுகன்ற ஒரு அடையாளம், துரை வைகோன்ற ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு பார்லிமெண்ட்ல அவரும் அவங்க அப்பா போல பேசுறாரு, அதை பார்க்க முடியல. இல்ல அதை விட பல பேர் பேசியிருக்கான். தற்கொலை செய்து செத்து போன ஈரோடு கணேசமூர்த்தி இதை விட 10 மடங்கு பேசியிருக்காரு. ஓகே, 10 மடங்கு பேசியதனுடைய விளைவுதான் மதிமுக ஒரு கட்சியை உருவாக்கி பல பேர் பூச்சி மருந்து குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவர்களெல்லாம் பேசியதனுடைய விளைவுதான் துரை வைகோ இப்ப எங்க இருக்காரு, நாடாளுமன்றத்தில். சரி, பல பேர் செத்து போயிட்டான் பாமகல. அது உருவாக்கப்பட்ட தலைவர் சொல்றீங்க. அப்போ நம்ம மகன் மறுபடியும் பாமக வந்து. ஆமா, அப்ப பாமகவை பொறுத்தவரை பாமக அன்புமணி ராமதாஸுக்கு கட்சியினுடைய இப்போ பூத்தா அருள்மொழி வன்னியர் சங்க தலைவர் அங்க இருக்காரு. ஆமா, அவரை விரட்டப்பட்டிருக்கார். எங்கிருந்து? அங்கிருந்து எனக்கு தெரிய 85லிருந்து அங்கே கடையா கிடக்கிறார். யாரு? அருள்மொழி. அருள்மொழியுடைய தம்பி தான் பூத்தா இளங்கோவன், தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளர். இந்த குடும்பம் சொந்த ஊர் சிதம்பரம். சிதம்பரத்துல பாமகவை உருவாக்கிய விதை ஓட்ட குடும்பம் அந்த அருள்மொழியும் இளங்கோவனுடைய குடும்பம். பாமகவுக்கு விதை போட்ட குடும்பம் சிதம்பரத்துல. இன்னைக்கு அந்த இளங்கோவன் கட்சியிலேயே இல்லை. ஒரே காரணம் அன்புமணி தான். என்ன அருள்மொழியும் விரட்டப்பட்டிருக்காருன்றீங்க? ஆமா. ஏன் அன்புமணி அவர் வந்து தலைவரா வந்துட்டாரு சார். அந்த தலைவருக்கான இது வேணும் இல்ல, அவருக்கான அந்த கெத்து வேணும். எல்லாத்தையும் விரட்டி விட்டணும். அதான் கெத்து. விரட்டி யாரும் இருக்கக்கூடாது. உழைச்சவன் யாரும் இருக்கக்கூடாது. உழைத்தவன் இருப்பதான கட்சி இல்ல சார். ஐயாவே சமாளிக்க முடியுமில்ல, மகனை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படிதான்பா கட்சி போகணும், இது வேணும்பா நமக்கு, இந்த கட்சிக்கு இதெல்லாம் தான் சரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. இல்ல அதுக்கு அதான் கேட்பது இல்லையா. அப்போ அருள்மொழி செய்த தவறு என்னன்னா ஐயாவுடைய தொடர்ந்து பயணித்து தான் பெரிய தவறு. இப்பவும் அவர் பேட்டி கொடுத்திருக்காரு புத்தா அருள்மொழி. எங்களுக்கு எந்த காலத்திலயும் நிரந்தர தலைவர் ஐயா ராமதாஸ் தாங்க, வேற யாரும் இல்லைங்கன்றாரு. அவர் ஐயாவின் ஆதரவாளராக தான் இருக்காரு. அதுதான் அவருடைய தவற. அதனாலதான் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து கார் டிரைவரா, தோட்டக்காரன், வேலைக்காரன் எல்லாமே விரட்டப்பட்டார்கள். அப்போ நீங்க ஒரு பழைய வரலாறு நான் சொல்லித்தான் ஆகணும். இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காத செய்தி. பாமக ஐயா ராமதாஸுக்கு 5 லட்சம் ரூபா அவசரமா வேணும். எப்போ? 90 எனக்கு சரியா ஞாபகம் 2 இல்லைன்னா 3 இருக்கும். 92 இல்லைன்னா 3. 5 ஏக்கரா தான். இப்ப 50 ஏக்கர் ஆயிடுச்சு. எங்க? தைலாபுரம் தோட்டம் இப்ப 50 ஏக்கர். முதல்ல 5 ஏக்கரா தான். யார்கிட்ட பைனான்ஸ் வாங்கி வாங்குறான்னா உக்கம் சந்துன்னு திண்டிவனத்துல ஒரு மார்வாடி எம்எல்ஏவெல்லாம் இருந்தார். என்ன பேரு? உக்கம் சந்து, ஹீரா சந்து. இவங்கெல்லாம் மார்வாடி. வன்னிய மக்களை ஏமாத்தி வட்டி கூப்பிட்டு சொத்து எழுதி வாங்கிக்கிற பயிலுவா. இவர் அதிமுக எம்எல்ஏவா இருந்தாங்க. யாரு? இந்த ஹீரா சந்து, உக்கம் சந்து. அவங்க கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினார். கடன் வாங்கி அந்த இடத்த வாங்குறாரு. தைலாபுரம் தோட்டம் மேற்கொண்டு சிரமம். இந்த வச்சு 5 லட்சம் ரூபா அடமானம் வைக்கணும் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டை இப்போ மக்கள் ஜனநாயக கட்சி நடத்திட்டு இருக்காரு KM ஷரீப். அவர் பாமகவுடைய மாநில இளைஞர் அணி தலைவர். அவர்கிட்ட கொடுத்து பழனி பாப்பாட்ட கொடுத்து பெரிய பணக்கார யாருன்னா நீங்க நிஜாம் லேடி புகையிலிருந்து புதுக்கோட்டையில சாய்பு இருக்கார் பாய். அவர்கிட்ட கொண்டு கொடுத்து 5 லட்சம் ரூபா வாங்கிட்டு சொல்றாரு. ரெக்கமெண்டேஷன் யாரு? பழனி பாப்பா. போனா 5 லட்சம் ரூபாய்க்கு அவ்வளவு சிரமம். அந்த நிஜாம் லேடி புகையில பாய் சொல்லிட்டார், ராமதாஸுக்கு பணத்தை கொடுத்துட்டு யாரை போய் திருப்பி வாங்குறது? திருப்பி வாங்குறது இடத்த எனக்கு முழுசா எழுதி வச்சு வெளியேறுங்கப்பா, பணம் 5 லட்சம் ரூபா தர்றேன். சரி, எப்போ பணத்தை கொடுக்குறியா அப்போ வட்டியோட பணத்தை கொடுக்குறியா அப்போ இடத்த எடுத்துக்கோ. நான் வெறும் டாக்குமெண்ட்டுக்குலாம் பணம் கொடுக்க முடியாது. யாரு? நிஜாம் லேடி புகையிலை பாய் பழனி பாபா ரெக்கமெண்டேஷன். இந்த டாக்குமெண்ட்டை எடுத்து கொண்டு போனவரே இருக்கார் KM ஷரீப். இதுதான் அன்றைய நிலைமை. அப்போ பாமக வன்னியர் சங்கமா இருந்து பாமகவா மாறுகிற பொழுது இதுதான் நிலைமை. அப்போ இது அன்புமணிக்கு தெரியுமா? அது இந்த கஷ்டத்துக்குள்ள கூட நின்றவர் யாரு கேட்டீங்கன்னா அருள்மொழியும் இளங்கோவனும். நீங்க செந்தமிழ் செல்வன் ஒரு எம்எல்ஏ இருந்தார் பாமகல. எம்எல்ஏ ஆவதற்கு முன்பு பாமக அறிவிக்கிற போராட்டம் அறிவிக்கிற பொழுது அவரை பிடிச்சி கிளை சிறையில் போட்டாங்க. யார? செந்தமிழ் செல்வன். பின்னாடி அவர் எம்எல்ஏவில் ஆகிறாரு. மகனை எங்கேன்னு தேடுறாரு. அப்பா ஒரு சாதாரண விவசாயி.
மகன் ஜெயிலில் கிடக்கிறான்னு உடனேயும் அங்கேயே மயங்கி ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டார். மரணம். ஏன்னா மகன் படிச்சுட்டு வேலைக்கு போவான், பெரிய பட்டதாரி ஆவான், அதிகாரி ஆவான் அப்படின்னு நினைத்த காலமெல்லாம் போய் மகன் சரி சப்ஜெக்டில் போயிட்டான், இனி வரவே மாட்டான். அன்னைக்கு அப்படித்தான் தெரியும். இப்படியெல்லாம் தியாகம் செய்த இயக்கம்தான் இந்த வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா, அப்பா நமக்கு ஒரு கட்சியை உருவாக்கி வச்சிருக்காரு, இந்த கட்சி நமக்கு மட்டுமே பயன்பட வேண்டும், நம்ம மட்டுமே அறுவடை செய்ய வேண்டும், தன்னுடைய குடும்பம் வரக்கூடாது. இல்ல குடும்பம் வரக்கூடாதுன்றது தானே மருத்துவர் ராமதாசனுடைய கொள்கை. 5 சத்தியங்கள்ல ஒண்ணு. ஆமா, எத்தனை சத்தியம்? 5 சத்தியங்கள். 5 சத்தியங்கள்ல ஒண்ணு. சரி, கடைசி 4 சத்தியத்தை மீறிட்டார். வாரிசு வரக்கூடாது, நான் எந்த காலத்திலையும் எத்தனை பிரதமர் பதவியை கொடுத்தாலும் நான் பதவியை ஏற்க மாட்டேன், சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ உள்ள போக மாட்டேன். ஆமா, இப்ப மாநில கடைசி திராவிட கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது. ஆமா, அதை விட பெருசு ஜெயலலிதாவை பத்தி அவர் சொன்னதுதான். ஜெயலலிதாவோட கூட்டுனா தாயோடு உறவு இப்படிலாம் சொன்னார். ஆனால் இப்ப 5 சத்தியம் மீறி கடைசி சத்தியம் நான் எந்த பதவிக்கு போக மாட்டேனாரா, இப்ப என்ன பதவிக்கு வந்துட்டாரு? தலைவர் பதவி. அப்போ நான் இதுலயே இப்ப குறிப்பா என்ன விஷயம்னா, பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் இரண்டுக்குமே என்ன வேறுபாடுனா, வன்னியர் சங்கமாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறுகிற வரை 98 வாழப்பாடி ராமமூர்த்தி நீங்க பிஜேபியோடு கூட்டணி வைக்கிற வரை இவரு முஸ்லீம்களுடைய பாதுகாவலன். ஐயா ராமதாஸ் ஐயா புலிகளினுடைய பாதுகாவலன், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாதுகாவலன். இப்படி அன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் இந்த மக்களிலிருந்து ரொம்ப அந்நியப்பட்டிருந்தது. அப்போ அந்த கட்சியினுடைய தலைவராக வந்தால பேராசிரியர் தீரன், அவருக்கு நடந்த ஒரு பெரிய அதிர்ச்சி சொல்றேன் கேட்டுங்க. என்ன நடந்ததுன்னா, அவர் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி வார்டன் ராஜேந்திரன், ஒரு பேர் வார்டன். அவர் வார்டன், இதெல்லாம் யாருக்கு தெரியாது, பேராசிரியர் இல்ல, கேட்டுங்க. இவர் ஒரு அரசு கல்லூரி வார்டன். இந்த வார்டன் வேலை வாங்கி கொடுத்து யாரு தெரியுமா? சொல்லுங்க. செஞ்சி ராமச்சந்திரன் கருணாநிதி சொல்லி எங்க சாதி ஆளு, திமுகவுக்காக கடுமையா உழைக்கக்கூடிய ஆளு, அதனால இவருக்கு வார்டன் வேலை கொடுக்குன்னு கொடுக்கிறாரு. இந்த வார்டன் வேலையிலிருந்து இவர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் கலந்துக்கிறார். தீரன் கருணாநிதியோட ஒரு சிட்டிங், கருணாநிதியோட சிட்டிங் எப்பன்னா 89-91 ஆட்சி காலத்துல 89ல் அந்த சிட்டிங்ல இந்த ஹாஸ்டல் வார்டனும் புள்ளி விவரங்கள் கூட போறாரு. யாரை சந்திக்க? ஐயா கலைஞர், கருணாநிதி சந்திக்க போறாரு. சிஎன்ஆர் தலைமையில, சிஎன்ஆர் ராமமூர்த்தி தலைமையில போறாரு. போய் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, நாங்க இத்தனை மக்கள் படிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும், ஆர்கியூமெண்ட் பண்றாரு. யாருக்கிட்ட? கலைஞர்கிட்ட, கருணாநிதி கிட்ட. அப்போ போன போடுறாரு கருணாநிதி. யாருக்கு? செஞ்சி ராமச்சந்திரனுக்கு. யோ தலைவர் பேச லைன்ல வா, என்ன நீ என்னையா கட்சி வளர்த்துற, ஒருத்தருக்கு வேலை வேணும் வேலை வாங்கி கொடுத்த, யாருக்கு? ஒரு வார்டனுக்கு. என்கிட்ட அந்த வார்டன் என்ன கொண்டு வர்றாரு? இடஒதுக்கீடு வேலை கொடுத்தே ஆகணும்னு சொல்றாரியா. என்னையா நீ கட்சி வளர்த்துருக்க? கட் பண்ணிட்டாரு. இடஒதுக்கீடுக்கான வாதத்தை சிஎன்ஆர் தலைமையில எடுத்து வச்சுட்டு வாசல் படி இறங்கும் போது அவருடைய பதவி சஸ்பெண்ட் செய்யப்பட்டது. தீரனுடைய பதவி. அப்போ இந்த வன்னியர் சங்க போராட்டத்துல எத்தனை பேர் தெருவுக்கு வந்திருக்கான். இதெல்லாம் அன்புமணிக்கு தெரியுமா? அதுதான் சொல்றேன். இப்ப அந்த தீரன் இருக்க வேண்டிய இடம் எங்க? பாமக ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கு. ஆனால் அவரு எந்த பொறுப்புலையும் இல்லை. அப்போ இப்படி பலவேருடைய தியாகத்தில் உருவானதுதான் இந்த வன்னியர் சங்கம். குரு, நீங்க அதெல்லாம் ரொம்ப டீப்பா போக வேண்டாம். குருவுடைய உழைப்பெல்லாம் மிகப்பெரிய உழைப்பு, சொல்லிட்டே போகலாம், அது நேரம் இல்லை. அப்போ இதெல்லாம் அன்புமணி சொல்லுவாரு, ஐயோ உங்களுக்கு இவரை போய் நம்பிட்டு இருக்கீங்க, வேலை இருந்தா பாருங்கய்யா, போங்கய்யா. யாரு? எங்களை எல்லாம் போகிற கட்சிக்காரர்களை. ஐயாவை நம்பாதன்னு, ஐயாவை நம்பாத, வேலை போல அங்க தேதி வேணும், இங்க தேதி வேணும், அவர் விட்டுட்டு சொந்த வேலை பாருங்க, போங்கய்யா. இதுதான் அன்புமணி ராமதாசனுடைய அரசியல். இப்போ ஏன் சண்டை உக்கிறதுக்கு வருதுன்னா, பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி இந்த கட்சியினுடைய
அனைத்து அதிகாரங்களும் தனக்கு தான் முடிவெடுப்பதற்கு மட்டுமே. நீங்க எல்லா கட்சியிலும் சொல்லுவாங்கல்ல, நீங்க இப்ப விஜய் கட்சியில கூட சொன்னாங்க, அத்தனை முழு அதிகாரமும் தலைவரிடமே ஒப்படைக்கும். அடிமைகள், இவெல்லாம் அடிமைகள் தானே. ஜெயலலிதா ஒப்படைச்சிருவாங்க, கருணாநிதி ஒப்படைச்சிருவாங்க, விஜய் ஒப்படைச்சிருவாங்க, சீமாங்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க, எல்லாரையும் ஒப்படைச்சிருவாங்க. அப்ப நீங்க என்ன வேலை? இதுதான் வேலை. இதே போல அன்புமணி தனக்கு செஞ்சுக்கணும்னு நினைச்சாரா? இதை ஜி.கே. மணி என்ன பண்றாரு? ஸ்மெல் பண்ணிட்டாரா? ஜி.கே. மணியுடைய மகன் யாரு? தமிழ்குமரன். ஆமா. அவரு லைக்கா நிறுவனத்தினுடைய CEO. ஆமா. அவரு இந்த CEO பதவி எதுக்காக வருது? அன்புமணி, பாமக போன்ற ஒரு பெரிய பின்னணி கட்சி இருக்கு, நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு தான் அந்த தேடப்படுகிற சர்வதேச குற்றவாளி சுபாஸ்கரன் நினைச்சுதான் யாரை போடுறான்? தமிழ்குமரனை போடுறான். அப்போ இந்த தமிழ்குமரனை பதவியிலும் நீக்கிய பிறகு லைக்கா சுபாஸ்கரன் என்ன நினைப்பான்? டம்மி பீஸ் நினைப்பான். இது யாருக்கு கோபம்? ஜி.கே. மணிக்கு கோபம். ஜி.கே. மணி ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். ஜி.கே. மணி ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், ஹெட்மாஸ்டர். இவரு இன்னைக்கு பாமகவுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறார். பாமகவால் ஏறக்குறைய ஒரு 30-35-40 ஆண்டு காலம் பயணம் செய்தவர். அவரை அன்புமணி தூக்கி எங்க போட்டாரு? செயல் தலைவர்னு ஒரு டம்மி பதவி புதுட்டார். கௌரவ தலைவர். அதுவும் கௌரவ தலைவர், கௌரவமே இல்லாத தலைவர் தான். அப்போ நீங்க உங்களுடைய குடும்ப கட்சி இது, பாசமுள்ள மகன் கட்சி. இந்த பாசமுள்ள மகன் கட்சியில நீங்க ஜி.கே. மணி 40 ஆண்டு காலம் பயணித்தவர். அவரை தூக்கி எங்க வீசுனீங்க? கௌரவ தலைவர்னு கௌரவம் இல்லாத தலைவர். ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த கூட்டத்தில் அவர் சொல்றாரு, சட்டசபைக்கு நேரம் போனுங்கிறாரு. நீ அங்க போய் என்னத்தையே சாதிச்ச? இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்க? பேசினா மட்டும் அங்க கேட்டுருவாங்க. அப்போ ஜி.கே. மணி எப்ப அரசியலுக்கு வந்தாரு? அன்புமணி எப்ப அரசியலுக்கு வந்தாரு? ஜி.கே. மணி கதை ஒண்ணு சொன்னீங்கல்ல, பேருந்து நிலையத்துல இரவு நேரத்துல அவர் கட்சி நேரடியா, அதாவது சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல திருப்பூர்ல இருந்து நானு, வள்ளிநாயகம், சரி 3 பேர் வந்து அப்பெல்லாம் வந்து மெட்ராஸ் பஸ்ல திண்டிவனம் ஏற்ற மாட்டான். மெட்ராஸ் பஸ்ல திண்டிவனத்தை ஏத்திட்டா திருப்பி காலியா போகணும், திண்டிவனத்துல ஏற்ற மாட்டான், மெட்ராஸ் பஸ்ஸை ஏற்றுவான். அப்போ நாங்க சேலம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்குறோம். நாங்க 3 பேர் பாமக. இது நான் சொல்ல 91-2 வாக்குல. அப்போ ஜி.கே. மணியுடைய மனைவி இறந்துட்டாங்க. இறந்து நிறைய மூஞ்சி நிறையா தாடி பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கிறாரு. பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு BMW கார் வரைக்கும் இருக்கு. அவர் சம்பந்தி இன்னைக்கு பல ஆயிரம் கோடி வச்சிருக்காரு. யார்? தமிழ்குமரனுடைய மாமனார். கைது போட போன கரை பண்ணிடுவார், அது வேற கதை. அப்போ பாமக பத்தி யாரா பேசுறாங்க அப்படின்னு எந்திரிச்சு பாக்குறாரு. நீங்க இரவுல பாமக பத்தி பேசிட்டு இருக்கோம். பாமக இப்படி சரி பண்ணணும், அப்படி சரி பண்ணணும். ஏன்னா நாங்களே சித்தாந்தவாதிகள். என்ன சட்டை? கருப்பு சட்டை. அப்போ நிறைய பேர் அங்கே சாமி கும்பிடுறாங்க, அதெல்லாம் மாற்றணும், மூட நம்பிக்கையில் இருக்காங்க. எந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. தாடியோட ஒருத்தர், ஒரு கருப்பு சால்வை. இப்போ பெண்ணாகிறதுலேருந்து சேலம் வந்து, சேலத்துலேருந்து அப்போ இவ்வளோ பஸ் எல்லாம் கிடையாது, திருவள்ளூர் பஸ்ஸுக்கு. அப்போ இந்த ஜி.கே. மணி இப்போ ஒரு 25, அது ஒரு 35 ஆண்டு கால உழைப்பு அப்பா மகனுக்கு பயன்படாமல் எங்கே நிற்குது? முட்டிச்சந்தில் நிற்குது. இப்படி பல கதைகளை சொல்ல முடியும். அன்புமணியை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாரு? தன்னுடைய சகோதரி மகனுக்கே இந்த பதவி கொடுக்கூடாது நினைக்கிறாரு. அவர் உள்ள வந்தா இவருக்கு பிரச்சனை, எதிர்காலத்துல அது ஒரு அதிகார மையமா மாறிடும் நினைக்கிறேன். பார்த்தாலே அன்புமணி சீனியர். ஆமா, இன்னைக்கு தலைவர் அளவுக்கு உயரத்துல இருக்காரு. செயல் தலைவர்னு கொடுத்தா, செயல் தலைவர்னாலே தலைவர் மாதிரி தான் அது, சரிங்களா? அவர் முகுந்தன் இப்பதான் வராரு. அவர் என்ன பிரச்சனை பண்ணிருப்பாரு? அதை ஹேண்டில் பண்ணலாம்ல எளிமையா. அவர் என்ன நினைக்கிறாரு? ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, தனக்கு பின்னாடி தன்னுடைய உயரத்துக்கு தன்னுடைய மகன் வரும்போது, தன்னுடைய மகன் இருக்கிற உயரத்துக்கு தன்னுடைய பேரை வந்துருவான்னு நினைக்கிறார், வரணும்னு நினைக்கிறார். இயற்கை தானது. இப்ப கருணாநிதி கனிமொழியோ அழகிரியோ இல்லாமல் பார்த்து கொண்டார். யார் வரணும்னு? ஐயா ஸ்டாலின் வரணும்னு பார்த்தாரு. ஸ்டாலின் வந்த பிறகு அடுத்து யார் வந்துட்டா? உதயநிதிக்கு அடுத்து யார் வந்துட்டா? இன்பநிதி. இப்படி அந்த அரசியலை நீங்க ஒரு கூர்நோக்குவாக கொண்டு போவதற்கு
நீங்கள் ஒவ்வொரு குடும்பமும் விருப்பப்படும். அதே போல தான் இப்போ அன்புமணியை பொறுத்த வரைக்கும் சௌமியா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அதிகார மையம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். இது அல்லாமல் இன்னொரு அதிகார மையம் உருவாயிருச்சு. இன்னொரு அதிகார மையம் இப்போ வந்து காந்திமதி அவங்களுடைய பையன் முகுந்தன் வந்து ஒரு அதிகார மையமா மாறுதுன்னு பயப்படுறாங்க இவங்க. அன்புமணி இது குடும்ப பிரச்சனை சார். இது எப்படி கட்சி பிரச்சனை ஆயிடும்? இது குடும்ப பிரச்சனை தானே. ஆக்சுவலா குடும்பம் வேறு கட்சி வேறு அல்ல. கருணாநிதி கழகம் ஒரு குடும்பம், கழகம் ஒரு குடும்பம். அழகிரிக்கும் ஸ்டாலினுக்குமே சண்டை, ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் சண்டை. நியாயப்படி பார்த்தா துணை முதலமைச்சர் கனிமொழி தான் ஆயிருக்கணும் திமுகவில். அப்போ இதே சண்டை தான் பாமகவில். பாமகவை பொறுத்தவரை இப்போ இந்த மக்கள் டிவின்னு டிவி இருந்ததுங்க. ஆமா, அந்த டிவி அந்த அம்மா கண்ட்ரோல் கொண்டு போயிடுச்சு. யார் கண்ட்ரோல்? சௌமியா. சார் முழுக்க நீங்க சௌமியாவை அலிகேட் பண்றீங்களே சார். சரி, இப்போ யாரை சொல்றதுன்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லணும், அதை சொல்லிக்கிறேன். யாரும் சொல்லணும் சொல்லுங்க. ஐயாவும் சின்னையாவும் உட்காந்து பேசினாவே முடிஞ்சது தானே. இது ஏன் உட்கார மாட்டேங்கிறாங்க? நீங்களும் நேரம் போங்களேன், பஸ் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு. மூன்றாவது மகள் கவிதா, நம்ம ஏகே மூர்த்தி இருக்கார்ல. ஆமா, ஏகே மூர்த்தியுடைய சம்பந்தி அவரும் அந்த குடும்பத்தில் சேர்ந்துட்டார். இப்போ அன்புமணியினுடைய நோக்கம் என்னன்னா, தன்னுடைய கட்டுப்பாடு, தன்னுடைய மனைவி கட்டுப்பாட்டில் முழுக்க பாமகவை கொண்டு வரணும். ஆனால் அன்புமணி சௌமியாவை தாண்டி ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, பரசுராமன் தன்னுடைய அக்காள் மகன் தன்னுடைய மகளையே கொடுத்தார், காந்திமதியை. இந்த அதிகாரம் இவர்களிடமும் சிறிது இருக்கணும் விரும்புகிறார். சொத்தை பெரிய 2 பங்கா பிரியும், கட்சியை ரெண்டா பிரி, கட்சி சரி சொத்தும் சரி 2ஆ பிரி. சரி, அப்போ காந்திமதியினுடைய மகன் தான், 3வது மகன் தான் முகுந்தனை மாநில இளைஞரணி தலைவராக கொண்டு வந்தா. அன்புமணி முதல்ல மாநில இளைஞரணி தலைவராக இருந்துதான். ஜி.கே. மணி அப்போ மாநில தலைவர். அப்போ கட்சி முழுக்க தன்னுடைய இளைஞர் பட்டாளம் பூரா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. கட்டுப்பாட்டில் வந்த பிறகுதான் அவர் அடுத்த கட்ட நகர்றார். எங்க? கட்சியினுடைய தலைவராக போறார். இப்போ இந்த குருவுடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமதாஸ் ஐயா எதை சொன்னாலும் செய்யக்கூடிய நபர் குரு. ஜி.கே. மணியும் அப்படிதான். ஆமா, அதாவது இதை நான் பதிவு பண்ணாம இருக்க முடியாது. ஐயா ஆணையிட்டால் கருணாநிதியுடைய தலையை ஐயா காலில் வைக்கிறேன்னு பொதுக்குழுவில் பேசுறாரு. யாரு? குரு. இதெல்லாம் தவறுன்னு வச்சுங்க, நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அப்படியே ஜி.கே. மணி போய் கருணாநிதி சொல்லிட்டார். ஜி.கே. மணி கருணாநிதி சொல்லிட்டார், இப்படி சொல்றாருங்க. உடனே நீங்க கருணாநிதி கேட்கிறாரு, ஐயா எப்ப ஆணையிட போறாரு என் தலைக்கு? இப்படியெல்லாம் இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்தவர்கள் தான் குரு. ஆனா அன்புமணிக்கு கூட்டம் அதிகமா சேருதா, குருவுக்கு அதிகமா கூட்டம் சேருதான்னா குருவுக்கு தான் அதிகமா கூட்டம் சேருது. இதற்காகவே குரு விரட்டப்பட்டார். அன்புமணிக்காகவே இல்ல, நீங்க அன்புமணி நிறைய பேரை விரட்டினாருன்னு ஒரு லிஸ்டே போடுறீங்களே. ஆமா, உண்மை இப்போ சொல்லித்தான் ஆகணும், இல்லைன்னா எல்லாம் வாழ்த்துனான்னு சொல்லிட்டுமா. சண்டையே அதுதாங்க. இப்ப கடைசியா அப்பாவையே விரட்டுகிற நிலைமைக்கு ஆகி போச்சு. ராமதாஸ் விரட்டணும். ஆமா, இப்ப அதுதான். கட்சி நீ விட்டு நான் பாத்துக்கிறேன். இப்போ மேடை அமித்ஷா வருகிற பொழுது எடப்பாடி, அன்புமணி, ஜி.கே. வாசன் இப்படி அத்தனை பேரும் மேடையில் இருக்கிறதா அந்த 7 சேரு. சரி, 7, 6, 5, 4. அப்ப டாக்டர் சொல்லிட்டு மேடை ஏறவே கூடாது, மேடை ஏறவே கூடாது. எடப்பாடியோடு தான் கூட்டணி. இரவுல அதிமுக கூட்டணி, காலையில பாஜக கூட்டணி. 24 நடந்தது. அது விடிய கால போய் கூட்டணி பேச்சுவார்த்தை, 8 மணிக்கு டிஃபனே அங்கதான். எல்லாம் ஒரு போன் தான். ஏன் நீங்க வழக்கு தலைக்கு மேல தொங்குது. அதனால மகனை காப்பாற்றியே தீரணும். குடும்பம் பூரா அழுகுது. என்ன செய்வது? அப்போ சரியா ஆரம்பித்த பாமக தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள்ல ஒரு பெரிய சக்தி. இந்த சக்தி இப்ப இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா 1.5% போயிடுச்சு. சரி, என்ன காரணம்? நெய்வேலி போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நெய்வேலியில 10,000 வன்னியர்களுடைய நிலம் எடுக்கப்பட்டது. எதுக்கு? நெய்வேலி சுரங்கத்துக்கு. ஆனால்
நிலக்கரி சுரங்கத்துக்கு இந்த 10,000 பேருடைய நிலம் எடுக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கான். வேல்முருகன் போய் போராடுறார். இந்த 1 இயர் நிலம் எடுத்த மக்களுக்கு சுரங்கத்தில் வேலையும் கொடுக்கல, இழப்பீடும் கொடுக்கல. ஒரு நீண்ட கால போராட்டம் இது. ஆனால் அதிகாரத்துக்கு வந்து நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சராகவே பாமக என்டி சண்முகம் இருக்கார். சண்முகம் இருந்த பொழுது அந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லைன்னா பேசவே இல்லை. என்ன காரணம்? திமுக துரோகம் பண்ணுது, அதிமுக துரோகம் பண்ணுது, எல்லா கட்சியும் துரோகம் பண்ணுது. சொந்த மக்களுடைய நிலம் எடுக்கப்பட்டு அவன் பூரா அனாதையா நிக்கிறான். பயிர் செய்த நிலத்தை புல்டோசர் விட்டு ஓட்டுறான் இல்லையா? உயர் நீதிமன்றம் தலையிடு, நெல் பயிரை வீணடிக்காத, அறுவடை செய்த பிறகு நிலத்தை எடுத்துக்கிட்ட உயர் நீதிமன்றம் ஆணை போடுது. ஆனால் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த பொழுதே அந்த மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கலனா உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன ஆச்சு? இதுக்கு ஐயா காரணமா, மகன் காரணமா? இல்ல இப்போ என்னதான் நடக்கணும் பாமகவுக்குள்ளார? இந்த சண்டை தீர்வதற்கு என்னதான் வழி? சண்டை சொந்த சண்டையை தவிர மக்களுக்கான சண்டை இல்லை. சண்டை அதிகாரத்துக்கான சண்டையை தவிர, ஆஸ்திக்கான சண்டையை தவிர, குடும்ப சண்டையை தவிர மக்களுக்கான சண்டை இல்லை. ஏன் வேல்முருகன் வெளியேறாரு? வேல்முருகன் எல்லாம் அந்த கட்சியில ஒரு மிகப்பெரிய போராளி. அப்ப வேல்முருகன் வெளியேறுவது காரணம் அன்புமணி தான், வேற ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லுகிற அத்தனை குற்றச்சாட்டுகளுமே அன்புமணி மேலதான். அன்புமணியை தட்டி கேட்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டார். அதுதான் இப்போ கடைசியா இவருடைய நிலைமையும் தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் இவரை தூக்கி எறியப்படுகிற நிலை வருகிற பொழுதுதான் இல்ல நான் தான் தலைவர். அப்போ நிறுவனராக இருந்து வழி நடத்திய பாமகவை தலைவராக தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த பதவிக்கு வந்து தன்னை சார்ந்தவர்களையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஐயா போராடி கொண்டு இருக்கிறாருன்னா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. தனியா ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், ஏதாவது ஒரு முயற்சி பண்றாரு. யாரு? டாக்டர். ஏன் இது தன்னுடைய கட்டுப்பாடு இல்ல. மக்கள் தொலைக்காட்சி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இதெல்லாம் பழைய கதையை நான் சொல்ல இப்ப இல்ல. அப்ப அவர் கூப்பிட்டு ஆலோசிக்கிறார். இல்லைங்க, தைலாபுரம் தோட்டம் பல அரசியல் பயிலரங்கம் நடத்தி பலருக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தது. தன் மகனுக்கும் அந்த அரசியல் பயிலரங்கம் மூலமாக பல விஷயங்களை மாற்றி நாளைக்கு அடுத்த கட்டம் நீதான் அப்படின்றத எல்லாரும் உட்காந்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையை வீதி கொண்டு வந்துட்டாங்களே. இல்லை வீதி கொண்டு வந்துட்டாங்கன்னா நீ ஓய்வு பெறு, நான் பார்த்துக்கிறேங்க. ராமதாஸுக்கு ஓய்வு பெறு, நீ 86 வயசு ஆச்சு. கிடுகிடு போராட்டம், படுபடு போராட்டம், நடக்கவே முடியல, ஓடவே முடியல. ஏன் நீ ஓய்வெடு, நான் பகல் 12 மணிக்கு தான் எந்திரிப்பேன், நான் பார்த்துக்கிறேன் இந்த கட்சியை. யார் சொல்றது? என்ன சார் அது? மக்கள் சொல்றாங்க சார். 12 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. ஆமா, பகல்ல 12 மணிக்கு தான் எந்திரிப்பாரு மக்கள் சொல்றாங்க. அதிகமான வருகை குறைபாடு உள்ள ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி. பட்டியல் எடுத்து பாருங்க. வருகை இப்போ பக்போர்டு மசோதா வருகிற பொழுது அவர் வெளியே போயிட்டார். ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, ஆணும் இல்லை, பொண்ணும் இல்லை. அப்போ இவருடைய ஸ்டாண்ட் என்னன்னா, பிஜேபியிடம் தன்னுடைய தலை மாட்டிக்கொண்டது. தப்பிப்பதுதான் அரசியலே தவிர பாமக பற்றி கவலை இல்லை, அந்த மக்களை பற்றி கவலை இல்லை. நீங்க அப்பா காலத்துல 7% தான், மகன் காலத்துல 14% இருக்கணும் இல்லையா? ஏன் இந்த போராட்டத்தை இன்னும் வீரியமா எடுத்துட்டு போயிருக்கணும், அந்த மக்களுடைய எளிமையா அணுகி இருக்கணும். எந்த விதமான அரசியல் செயல் அப்பா 7 ஆகி இப்ப 7 என்ன ஆகி போச்சு? 1.5 ஆகி போச்சு. டிமாண்டே இல்லை. சரி, ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ராமதாசனுடைய வருகைக்காக திண்டிவனத்தை எப்போ காரு புறப்பட்டு இருக்குது, அந்த டிஎன்சி 26 எப்போ புறப்படுதுன்னு இன்டெலிஜென்ஸ் உடனே தகவல் சொல்லுவான், எங்கே வர்றாரு, எப்படி என்ன நடக்குதுன்னு. ஆனால் இன்னைக்கு பாமக ஏதோ ஒன்று கூட்டணி சேரலைன்னா ஒரு கட்சி கூட்டணி சேர்ந்துங்க, இப்படியா நிலைமைக்கு வருவதற்கு காரணமே அப்பா 7னா மகன் 14 ஆக்கியிருக்கணும், ஆக்கலை. 7 1.5 ஆகி போச்சு. சொந்த மக்களே பாமகவை விட்டு வெளியேறி விட்டார்கள். இந்த நிலைமைக்கு காரணம் என்ன?
இந்த பிரச்சனையை வன்னியர் சமூக மக்களும் கூட பாமகவினர் கூட பெருசா எடுத்துக்கல. அதான் உண்மை. ஏன் எடுத்துக்கலைன்னா இவர்கள் பாமக அரசியல் என்பது நீங்க அந்நியப்பட்டு போயிடுச்சு. மகன் அதிகாரத்துக்கு வர 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 நீங்க 98ல பாமக பாஜகவோட கூட்டணி சேருது. 7 மந்திரிகள். எத்தனை மந்திரி? 7 மந்திரி. இந்த 7 மந்திரிகள்ல ஒருத்தர் கூட இன்னைக்கு இல்லை. ஒருவர் கூட இன்னைக்கு இல்லை. என்ன காரணம்? ஒருவரையும் வைத்துக் கொள்ள முடியல. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ஒருவரை கூட அன்புமணி வச்சுக்கவே முடியல, வைத்துக் கொள்ளவே முடியல. என்ன காரணம்? அவரை விடுங்க, 86 வயசு அவர், ஓடி ஆட முடியாது. பழைய மாதிரி பொட்டியை தூக்கிட்டு திருவள்ளூர் பஸ்ஸில் ஏறி இங்கிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போவார். எங்க கன்னியாகுமரி வரைக்கும் போவார். அது சபாரி சூட்டு, ஒரு சூட் கேஸ் தான். வீட்டுக்கு 6 மாதம் கழிச்சு 6 மாதம் வரமாட்டாராம் ராமதாஸ். ஆமா, எங்க வன்னியர் கிராமம் இருக்கோ அங்க போய் திண்ணையில உட்கார்ந்துருவார். திண்ணையில உட்கார்ந்துருவார். இதுதான் வன்னியர் சங்கம் பாமக வளர்ந்த கதை. இன்னைக்கு என்ன ஆச்சு? 1% 1.5% போவதற்கு காரணம் மூத்த தலைவர்களும் இல்லை, வழிகாட்டிகளும் இல்லை, இவர் யாரை சந்திப்பதும் இல்லை. யாரையும் இல்ல சார். பனையூர்ல தனியா ஒரு ஆபீஸ் எல்லாம் போட்டார்ல, ஒரு பிரச்சனையானதும் அங்க வாங்க எல்லாம் சந்திக்கலாம்னு இப்ப சந்திச்சு ஆலோசனை கூட்டம் அது இதுனால நடத்தின்னு தானே இருக்காரு. பரபரப்பா தானே காட்டிட்டு இருக்காரு. இல்ல பரபரப்பா நீங்களும் காமிக்கலாம், நானும் காமிக்கலாம், யார் வேணா காமிக்கலாம். ஆனால் வாக்கு வங்கி உயருமா? வாக்கு வங்கி மறுபடியும் 7% வந்துருமா? சார் பாமக தொண்டர்கள் யார்கிட்டயாவது பேசுனீங்களா நீங்க? நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்க? அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? எங்க சமூகத்தை 2 பேரும் விட்டு வெளியேறி வெகு நாள் ஆகிப்போச்சு, வெகு நாள் ஆகிப்போச்சு. எங்கள் அப்பா காலத்தில் இருந்த அந்த வேகம் எங்கள் காலத்தில் நாங்கள் பாமகவை தெரிய வேண்டிய தேவையே இல்லை. ஏன்? எங்களுக்கான முக்கியத்துவம் அங்கே இல்லை. வன்னியர் அறக்கட்டளை ராமதாஸ் அறக்கட்டளையாக மாறிடுச்சு. வன்னியர் சட்டக்கல்லூரி சரஸ்வதி சட்டக்கல்லூரியாக மாறிடுச்சு. 25 பேர் துப்பாக்கி சூடுல தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணான். திமுக போய் 35-40 வருஷம் கழிச்சு மணிமண்டபம் கட்டுது. ஆமா, யார் கட்டி இருக்கணும்? பாமக தான் பண்ணிருக்கணும். அப்போ 25 பேர் குடும்பத்துல எத்தனை அதிகாரி இருக்கான், எத்தனை ஐஏஎஸ் இருக்கான், எத்தனை ஐபிஎஸ் இருக்கான், யார் இருக்கா? 25 கூட எடுங்க, லிஸ்ட் எடுங்க. நீங்க வேல்முருகன் கேட்கிறாரு, வேல்முருகன் கேட்கிறாரு, சிஎன்ஆர் கேட்கிறாரு, பதிலே சொல்ல முடியலையே யாரால? அன்புமணியால. கார்பரேட்டுகளை அப்போ இதுக்கு கார்பரேட்டா இல்லை கார்பரேஷனா? சின்ன ஐயான்னு கூப்பிடணும்னு சொல்றாரு. பெரிய ஐயா செய்தல பாதி கூட செய்யலையே. சின்னையா பெரிய ஐயாவும் காலாவதி ஆயிட்டாரு, பாமகவும் காலாவதி ஆகி, சின்ன ஐயாவும் காலாவதி ஆகி பதவி சண்டையில் நிற்கும். இப்போ பாமகவுக்கு நீங்க இணையாக அங்க தலித் அரசியல் 2 திருமாவளவன் ராமதாஸ் 2 பேரும் தான் அங்கே ஒரு அரசியல் சக்திகள். ஆனால் தலித்து வாக்கு வங்கி தக்க வச்சிருக்காரு திருமா. ஆனால் அதே தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் திருமாவுக்கு இருக்கிற டிமாண்டு பாமக இல்லையே, குறைஞ்சு போச்சே. அந்த அவன் மக்கள் பூரா செய்திகளில் சிறுத்தை கொடி பறக்குது. ஆனால் பாமக கொடி பறந்த அந்த 7% வாக்கு வங்கி திமுக கொடியா போச்சு, அதிமுக கொடியா போச்சு. இதற்கு என்ன காரணம்? அந்த மக்கள் உங்களை புறக்கணித்ததுக்கு என்ன காரணம்? காரணம் அவர்களோடு நீங்க அவர்களை அரசியல் மயப்படுத்தல, அவர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை நீங்க பெற்றுக் கொடுக்கல. என்னவாகும் சார் பாமகவின் எதிர்காலம்? இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து பயணிப்பார்களா? சீக்கிரம் பயணிப்பார்கள். இப்போ வைகவும் 1% 6% கட்சி வச்சிருக்காரு, சிபிஎம்மும் இருக்கு, சிபிஐ இருக்கு, தேமுதிக இருக்கு. அதே போல இது ஒரு கட்சி, அவ்வளவுதான். இது ஒரு கட்சி. விஜயகாந்த் பின்னாடி விஜயகாந்த் பொண்டாட்டி வந்துருச்சு. வைகோக்கு பின்னாடி வைகோ பையன் வந்துட்டாரு. கருணாநிதி பின்னாடி ஸ்டாலின் வந்திருக்காரு. அதே போலதான் ராமதாஸுக்கு பின்னாடி ராமதாஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாயிருவார், அவ்வளவுதான். ராமதாஸ் அமைதியாயிருவாரு. அன்புமணி தான் இனி அதிகார மையம். சௌமியாவும் அன்புமணியும் தான் இனி அதிகார மையம். ஆனால் வாக்கு வங்கி இருக்காது, வாக்கு வங்கி இருக்காது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த தகுதியை அன்புமணி இழந்துட்டார். ஐயா கிட்ட இருக்கிற அந்த ஈர்ப்பு இவர்கிட்ட இல்ல. இல்ல இல்ல இல்ல. ஆமா, ஐயாவும் நீங்க
98 வரை வாழப்பாடியோடு கூட்டணி சேருகிற வரை கட்சி வீரியமாக இருந்தது. 98 வாழப்பாடியோடு கூட்டணி சேர்ந்து வாஜ்பாய் அரசியல் கூட்டணி. 99ல் தலித் எழுமலை மத்திய அமைச்சர், NT சண்முகம், வேலு இப்படிலாம் இவர்கள்லாம் மத்திய அமைச்சர். இதெல்லாம் வந்த பிறகு அடித்தட்டு மக்களிடம் பாமக வெளியேறி விட்டது, அந்நியப்பட்டு போச்சு. இதுதான் பாமகவுடைய வரலாறு. பிரச்சனைக்கு என்ன காரணம்னா குடும்ப பிரச்சனை. சீமான் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா இல்லையா? ஆமா. சீமா கட்சி எப்ப ஆரம்பிச்சாரு? ராமதாஸ் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரு? என்ன காரணம்? சீமானுக்கு எந்த அடையாளம் கிடையாது, ஆனா ராமதாஸுக்கு அடையாளம். 40-50 ஆண்டு காலமாக அரசியல் நடத்துற பாமக என்னாச்சு? அங்கீகாரம் கிடைக்கல. அப்போ தமிழ் வேற எங்கேயும் இல்ல, அந்த சமூக மக்களே உங்களை தூக்கி எறிந்து விட்டார்கள். கடைசியா அதிகாரம் அப்பாக்கா மகனுக்கா, இந்த சண்டை வர வேண்டிய தேவையே இல்லை. சோ அப்பா மகன் சண்டை, அதற்கு காரணம் நீங்க மருமகள் அப்படின்னு ஒரு பார்வையை சொல்லுங்க. எது உண்மைன்றது காலம் சொல்லும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.